எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளாக நம்ம வந்து வீடியோ போடாமல் இருந்தோம். இப்போ திருப்பியும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே. மேஜராக பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பேச போகிறது என்னென்னா யுக்ரைன் ரஷ்யா கிரைசிஸ். நீங்கள் கேட்கலாம், ஏன்னா யூடியூப் ஓவன்லாம் இது தானே வருது, இது என்ன புதுசாக பேச போகிறோன்னு சொல்லிட்டு. எல்லாரும் சொல்கிறது வந்து இதோ மேலோட்டமாகவோ இல்லை என்ன நடக்குது இன்றைக்கி, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எந்த மாதிரி ஒரு போர் சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை மீறி கொஞ்சம் டிப்ளமேட்டிக் ஆங்கிள், ஏன் இது நடக்குது, வரலாறு படியாக இதோட பின்னணி என்ன, இதனால் வந்து பொருளாதார விதமாக உலகமோ இல்லை இந்தியாவோ எந்த விதமான பாதிப்பு வரப்போகுதுன்ற பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். இதுதான் நம்ம இன்றைக்கி மோரல்லஸ் கவர் பண்ணக்கூடிய விஷயம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு, ஏன் வந்து ரஷ்யா இந்த ஸ்டாண்ட் எடுத்ததுன்றது யூனிவர்ஸில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். யுக்ரைன் வந்து நேட்டோவில் போய் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரீசன் சொல்லிட்டு சொல்கிறோம். ஏன் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நேட்டோ வந்து யுக்ரைனுக்குள்ளே வந்துடுச்சுன்னா தென் இட் வில் பி ஈஸி ஃபார் ரஷ்யா. நெக்ஸ்ட் டார்கெட் ரஷ்யா தான் இருக்கும். ஏன்னா வந்து ரஷ்யாவோட பார்டரில் வந்து நேட்டோ படைகள் வந்ததுன்னா ரஷ்யாவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சோ கால்டு பால்டிக் ஸ்டேட்ஸ், லாத்வியா, லித்வேனியா, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போய் நேட்டோவில் சேர்ந்துட்டாங்க. இந்த பால்டிக் கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி யுஎஸ்எஸ்ஆரோடு இருந்தது. அதே மாதிரி யுக்ரைனும் பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஸ்ஆரோடு இருந்த கண்ட்ரிஸு. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த பால்டிக் கண்ட்ரிஸ்னால இருக்கிற ஆபத்தை விட யுக்ரைனால ஆபத்து அதிகம். நான் சொன்ன மாதிரி திருப்பியும் வந்து தே ஆர் டூ க்ளோஸ் டு ரஷ்யா. இன்னொரு விஷயம், இதை வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கோ இதை வந்து இப்போ இந்த அக்ரெஷன் எடுத்துன்னு போகிறதுக்கோ என்ன ரீசன்னா, யுக்ரைனில் வந்து 5 ஒருவர் வந்து ரஷ்யன் ஸ்பீக்கிங் பர்சன். அதாவது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னோன்னா, நம்ம ஈழ பிரச்சனை மாதிரி கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். எப்படி வந்து தமிழர்கள் வந்து நார்த்தில் இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் வந்து நிறைய ரஷ்யன்ஸ் யூஎஸ்எஸ்ஆர் டைம்லேயோ இல்லை அதுக்கு முன்னாடி ஜார் மன்னர் அந்த காலகட்டத்திலேயோ வந்து நிறைய ரஷ்யன்ஸ் அங்கே போயிட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன் மக்களும் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ரஷ்யன் சென்டிமெண்ட்டும் வந்து அந்த நேஷ்னலிசம் சென்டிமெண்ட்ன்றது இருக்க தான் செய்யுது. ஸோ அதான் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். இதை வந்து ரஷ்யா அந்த அஃபென்சிவ் எடுத்துன்னு போகிறதுக்கான ஒரு கான்க்ரீட் ரீசன் சொன்னாங்க. நீங்கள் புட்டினோட இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பார், லாங்குவேஜ் வைஸ், கல்ச்சர் வைஸ், இன்னொன்று முக்கியமான விஷயம் ரிலீஜன் வைஸ் வி ஆர் ஆல்சோ ஆன் தி சேம் கண்ட்ரி ஆர் சேம் பேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ என்னன்னா, ரஷ்யா வந்து கிறிஸ்டியன்ஸு, அது என்ன ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியன் சொல்லுவாங்க. இதுதான் வந்து யுக்ரைன்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்க, ரஷ்யாவிலையும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து இது நடக்குது. இன்னொன்று 2014 இந்த கிரைமியா அனெக்சேஷன் பற்றி நிறைய பேர் வந்து பேச மாட்டாங்க. ஸோ இதோட விஷயத்தை நம்ம பார்க்கணுன்னா ஷார்ட் டேர்ம் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தோன்னா இந்த கிரைமியா, செச்சனியா, ஜார்ஜியா, இந்த 3 பிரச்சனைகளை வந்து ரொம்ப கொஞ்சம் ஊர்ந்து கவனிக்கணும். ஏன்னா வந்து இப்போ நான் சொல்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே சம்மந்தப்பட்ட ஒருத்தர் யாருன்னா புட்டின். ஸோ புட்டின் வந்த அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா செச்சன்யா அகெயின் ஃபார்மர் சோவியட் சேட்டலைட் ஸ்டேட்டோ இல்லை ஃபார்மர் சோவியட்டில் இருந்த ஒரு பார்ட் இது செச்சன்யா, ஜார்ஜியா. ஸோ அதே மாதிரி இந்த 2 இடத்துக்கும் வந்து மிலிட்ரி இன்டர்வென்ஷன் ரஷ்யா பண்ணி தே ஷோட் தட் ஹூ இஸ் தி பிக் பிரதர் தேர். அதே மாதிரி தான் வந்து கிரைமியாவும் வந்து அனெக்ஸ் பண்ணி இட் வாஸ் அ சிக்னல் கிவன் டு யுக்ரைன் தட் நீ வந்து வெஸ்ட்டு கூட போகாத அப்படின்னு சொல்கிறதுக்காக பண்ண திருப்பி ஒரு ஆக்ஷன். ஆனால் 2014க்கும் 2022க்கும் ஏன்னா கிரைமியா வாஸ் பார்ட் ஆஃப் யுக்ரைன், இஸ் நவ் பார்ட் ஆஃப் ரஷ்யா. ஸோ ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, 2014 இந்த ஆக்ஷன் டேக்கன் பை ரஷ்யா வாஸ் அ ப்ரீமெச்சூர் ஆர் நாட் ப்ரிப்பேர்டுன்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம பேச போகிறது வந்து மொராலஸ் எக்கனாமிக் ஆங்கிளில் தான் இந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். 2014 இந்த கிரைமியா அனெக்சேஷன் பண்ணப்பறம் அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு பெரிய நியூஸாக வரல. ஏன்னா ஒரு 3 நாள் 4 நாள் வார் நடந்தது. கிரைமியா ஈஸியாக அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது முன்னாடியே வந்து ரெபல்ஸ் அங்கே இருந்தாங்க. ஸோ அனெக்ஸ் பண்ண அப்புறம் ஜெர்மனி, யூஎஸ் போன்ற நாடுகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா தே ஹேட் அ டாக்ஸ் அண்ட் திங்ஸ் வெண்ட் ஆஃப். ஆனால் என்னென்னா தே புட் லாட் ஆஃப் சாங்ஷன்ஸ் இன் ரஷ்யா. அந்த சாங்ஷன்லேருந்து மீண்டு வரத்துக்கே இட் டுக் ஆல்மோஸ்ட் லைக் 10 years. இப்போது இன்னும் 2 years ஆச்சுன்னா 10 years ஆகும். இட் டுக் த லாங் டைம் டு கெட் அவுட் ஆஃப் த சாங்ஷன்ஸ். அதனால தான் இந்த வாட்டி என்னென்னா ரஷ்யா தே ஹேவ் டேக்கன். ஏன்னா இன்னொன்று 2014 வந்து அந்த டைமில் ஐ திங்க் க்ரூட் வாஸ் அட் அ லோ. Russia is one of the biggest producer of
ஆயில் ஆர் நேச்சுரல் கேஸ் எல்லாமே. ஸோ லோவில் இருந்ததுனால they suffered a lot. ஸோ இப்போ அந்த சுச்சுவேஷன் கிடையாது. ஒன்று வந்து என்னென்னா தே ஹவ் பிகம் க்ரூடில் ஈவன் தோ என்ன சொல்கிறது, இந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போட்டால் கூட நீங்கள் ரஷ்யாவுடைய கரண்ட் எக்கனாமிக் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா தேர் ஸ்ட்ராங். எப்படின்னா வந்து டெட் டு ஜிடிபி இஸ் ஜஸ்ட் 18%. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிசிக்கல் டெபிசிட் கிடையாது, தேர் நில், அதாவது சர்ப்ளஸ் தான் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. மூணாவது இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸும் இஸ் அ குட் ரேஞ்சில் இருக்கிறதுனால தே ஆர் ஹாப்பி வித் தட். நாலாவது அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்னிங் பாயிண்ட் இஸ் தட் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஆஃப் லேட் தே ஹேட் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் சைனா. இனிஷியலி சைனா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக 1949 ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா அப்போது சோவியத் டிபெண்டன்சி இருந்தது. ஸோ டிபெண்டன்சி இருந்ததுனால என்னாச்சுன்னா தே ஹேட் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப். ஆனால் ஒன்ஸ் ஒரு 10 years டவுன் த லைன் வந்து என்னாச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கெப்ட் ஆன் கம்மிங் டவுன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் என்ன சொல்கிறது, கம்யூனிஸ்ட் பிரதர்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க தவிர அவங்களுக்குள்ளே வந்து ஐடியாலஜிக்கலி தேர் ஹேட் லாட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு தெரியும் யூஎஸ்எஸ்ஆர் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரஷ்யா சைனா ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றும் பெருசாக இல்லை. இட் வாஸ் மோர் ஆர் லைக் சேம் நான் சொன்ன மாதிரி இந்த 60s 70s 80s அதே மாதிரி தான் இருந்தது. So Putin realized one thing is that when China has been isolated after the COVID situation by the West, Russia latched on this opportunity to help China. So China வந்து பார்த்தீங்கன்னா they started supplying this crude, natural gas, all these things. China requires a lot of these things. எப்படி இந்தியா மாதிரி it's an emerging country, they want lot of resources. ஸோ அதனால் வந்து they took a strategic economic allies மாதிரி ரெண்டு பேரும் வந்ததுனால ஸோ Russia is able to ஈவன் கம்பேக் ஆஃப் திஸ் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் எல்லாம் மீறியும் வர முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ தட் இஸ் த ரீசன் வை தே டுக் திஸ் அஃபென்சிவ் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் யுக்ரைன். ஸோ எல்லோரும் நினச்சது அந்த இப்போ இந்த 2 ரீஜன்ஸ் ரிபல் ரீஜன் மட்டும் அட்டானமஸ் இல்லை ரஷ்யாவோட சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அகெயின் இட்ஸ் அ ஜெஸ்டர் டு சே தட் ப்ளீஸ் டோன்ட் ஜாயின் நேட்டோ அப்படின்ற மாதிரி. பட் திங்ஸ் விச் இஸ் கோயிங் ஆன் இஸ் லைக் தட் ரஷ்யா இஸ் நாட் கோயிங் அ ஃபுல் அஃபென்சிவ். ஏன்னா வந்து they are also a huge power. If they go full offensive, human casualties அதிகமாக இருக்கும். I think taking it slow and steady, putting a lot of pressure on Ukraine, and Ukraine is also is sustaining that pressure. And to be honest, they are fighting a real good battle against Russia, which is a huge power. And when I say huge power compared to Russia, compare பண்ணும்போது Ukraine is a very small power. So அதனால they are doing that. But Russiaவோட plan என்னன்னா, I think it looks like they want to throw out the regime there and put a Russian backed government மாதிரி பண்ணி they don't want to join the EU, they don't want to join the NATO, they want to be a part of Russia supporting like in the Uzbekistan, and the Turkmenistan, இந்த மாதிரி countries மாதிரி they want Ukraine to be something like an ally of Russia. ஏன்னா ரஷ்யா வந்து ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான வார்ஸ் விச் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ஹிஸ்ட்ரி. ஒன்று இந்த ஸோ கால்டு நெப்போலியனிக் வார்ஸ். அப்போ நெப்போலியன் வந்து ரஷ்யாவை வந்து பிடிக்க வந்து he failed. It's not because ரஷ்யா வந்து பயங்கரமாக சண்டை போட்டாங்க கிடையாது. they started retrieving, அதாவது கண்ட்ரி உள்ளே போக ஈஸ்ட் போக நெப்போலியன் was not able to go inside. It's because such a vast country, biggest country in the world. அதே தப்பு தான் வந்து ஹிட்லரும் பண்ணார். ஸோ ரஷ்யாவுக்கு எப்போவுமே அந்த ஃபியர் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, ஒன்ஸ் தி செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வெஸ்டர்ன் ஃப்ளாங்கை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போக முடியுமோ தே ஸ்டார்ட் மேக்கிங் அஸ் அ பஃபர். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூ ஹேவ் திஸ் யுக்ரைன், இந்த மாதிரி பால்டிக் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபஸ்ட் யூஎஸ்எஸ்ஆரில் இருந்தது. அதை தாண்டி வந்து ஹங்கேரி, போலாண்டு, செக் ரிப்பப்ளிக், ஈஸ்ட் ஜெர்மனி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ஸ்டேட்ஸாக இருந்தது. ஸோ இட் வாஸ் அ வெரி பிக் பஃபர். ஸோ இதை தாண்டி வெஸ்ட் ஜெகர்நாட்ஸ், அதாவது ஏன்னா பிகாஸ் வெஸ்ட் வாஸ் கன்சிடர்ட் டு பி பவர் ஆஃப்டர் தி செகண்ட் வேர்ல்டு வார், தே ஆர் கேப்பபிள். அஃப்கோர்ஸ் இப்போ சிச்சுவேஷன் ஹஸ் சேஞ்ச். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதெல்லாம் போயிட்டு இப்போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் வெஸ்ட் இஸ் கம்மிங் டு தி ரஷ்யன் கேட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் நேட்டோ. அதை வந்து ரஷ்யாவுக்கு பிடிக்கல. So Putin, who's there for 20 years also, he wants to make sure that the West is not influencing them or trying to be aggressive. Second thing, to bring back the nationalism in Russia.
ஸோ ஆஃப் லேட் யூஎஸ்எஸ்ஆர் விழுந்ததுக்கப்புறம் இந்த நேஷ்னலிசம்ன்ற கான்செப்ட் வந்து ரஷ்யாவில் ரிவைவ் பெருசாக ஆகலை. அஃப்கோர்ஸ் புட்டின் இஸ் ட்ரைங் டு டூ தட், பெருசாக ஆகலை. பட் பிகாஸ் ஆஃப் யூனோ லைக் ஹீரோயிசமோ இல்லை நேஷ்னலிசத்தோ நீங்கள் வளர்க்கணுன்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் வார்ஸ். ஸோ அதான் டிக்டேட்டர்ஸ் டூ, and Putin is also doing the same. So you don't know how it is going to come out. Is it going to come out well with the public or not என்றது தெரியல. ஏன்னா நேஷ்னலிசம் சொல்கிற மாதிரி யுக்ரைனும் வந்து இட் வாஸ் ஒன்ஸ் ஜார் இருக்கும்போது இட் வாஸ் பார்ட் ஆஃப் ரஷ்யா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறது வந்து திங்ஸ் லைக் நேஷ்னலிசம் தான் பில்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா it's not the fact. ஏன்னா people are tired of Putin. He's almost like 20 years in the system. இந்த அவங்களுடைய குரூப்பு தான் ஃபுல்லாக வந்து they are monopolized the financial economy, industry, everything is run by Putin, and Putinனுடைய strong men தான் வந்து running the Russian government, Russian economy, everything. ஸோ அதை வந்து people they want to break it off. ஸோ அது எப்போ நடக்கும் அப்படின்ற சுச்சுவேஷன் அப்போ தான் அந்த மாதிரி ஒரு மக்கள் வந்து எதிர்ப்பு வருது, மக்கள் ஆர் நாட் ஹாப்பி வித் புட்டின். யூ டைவர்ட் இட் வித் ஆல் தீஸ் இஷ்யூஸ் லைக் யுக்ரைன், யூ கோ வித் வார் அண்ட் ஷோ தட் நேஷ்னலிசம் வித் ஆல் டைம் ஹை அப்படின்ற மாதிரி காட்டும்போது தான் வந்து யூ கேன் மேபி சர்வை ஃபார் சம் மோர் டைம் எஸ் அ டிக்டேட்டர். பட் ஹவு லாங் ஹி வில் டூ தட், தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஏன்னா வந்து புட்டின் டசன்ட் ஹேவ் அன் ஐடியாலஜி. இப்போ கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைனா, ஜிங்ஜிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா he also has the ideology of communist ideology. At the same time he is bringing out nationalism, saying that சைனா வந்து இந்த டெங் டைனாஸ்டியில் வந்து இருந்த இடத்தெல்லாம் நம்ம பிடிக்கணும், அதுதான் நம்மளுடைய நேஷ்னல் ப்ரைடுன்ற மாதிரி கொண்டு போகிறாரு. ஸோ he mixing the ideology with the nationalism. So you don't know, nobody has done that, so people are doing that. When the dictators to survive, they have to revive something and bring out something with the people, connect with people. That is more important. So adan try பண்றாங்க. So second most important thing is that diplomatically how things are going to move out. That's a very very big question. So India வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா it's an so called silent stand மாதிரி. ஏன்னா வந்து they have யூஎன்ல கூட வந்து they have not voted against Russia. They just abstained the voting there. Next வந்து Pakistan, Imran Khan has flown to Russia. I think in last 23 years nobody has gone to, I mean Pakistan, no prime minister has gone to Russia. I think for last 23 years or 25 years, 28 years, I think nobody has gone, because Pakistan is a natural ally of US. So Indiaவும் வந்து they have to depend on Russia, because I think 70% of the arms supply comes from Russia. So we have to depend on Russia for that. So you can't go against US. So we are in a crossroads மாதிரி நம்ம இருக்கோம். Same way China has become more of a close ally with Russia. So and முக்கியமாக வந்து யூரோப் like Germany, France, Italy, UK, இவங்க எல்லாருமே வந்து they have become retired people who are trying to get ready for war மாதிரி தான் இருக்காங்க. Because Europe has their own problems, refugee problems, racism, like they are already tired with what wars they had in Second World War, and after they had colonies for சண்டை போட்டு. So all these are very tired, like they don't have energy to go and fight or அதெல்லாம் பண்ண முடியாது. ரஷ்யா கூட பிக் பவர், மேபி ஸ்மால் பவர், எங்கே காலனிஸ்லாம் அங்கே எங்கேயா சண்டை பண்ணலாம். மேபி ஃப்ரான்ஸ்லாம் வந்து ஸ்டில் அவங்க பழைய காலனிஸ்லாம் தே சென்ட் ட்ரூப்ஸ், தே ஹேவ் அ டாமினேஷன், தே டூ வார், சிவில் வார்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க பிக் ஸ்கேல் வந்து பண்ண முடியாது. தே ஆர் டயர்ட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ தட் இஸ் தீஸ் ஆர் த திங்ஸ் விச் ஆர் ஸோ ஒன் பிக் பவர் விச் கேன் withstand US is, sorry, Russia is that US. ஆனால் என்னென்னா ஃபுல் ஸ்கேல் வார்ன்றது it's very dangerous, because when Russia goes full scale, US goes full scale, then it's a world war. So அது நடக்காது. So there are two scenarios which outcome நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு on this situation. ஒன்று, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரஷ்யா will overthrow the government, which is likely, and put a Russian backed government and take a referendum,
சேஞ்ச் த கான்ஸ்டியூஷன் சம்திங் அந்த மாதிரி இந்த கிரைமியாவில் 2014 ரெஃபரண்டம் பண்ணாங்க. ஸோ அது பண்ணலாம். தட் இஸ் த மோஸ்ட் லைக்லி சுச்சுவேஷன். செகண்ட், த worst situation is that NATO comes with full throttle, which is not likely. Then it is a more or less like a full scale war மாதிரி இருக்கும். That is unlikely. Third வந்து இப்போ ஆல்ரெடி ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் எல்லாம் வெஸ்ட் இஸ் சப்ளைங், பட் தட் வில் நாட் பி சஃபிஷியன்ட். ஐ மீன் ஆர்ம்ஸ் அம்யூனிஷன் எவ்வளோ கொடுத்தாலும் சண்டை போடுறதுக்கு ஆள் வேணும்ல. ஸோ தட் இஸ் ஒன் பிக் ப்ராப்ளம் விச் யுக்ரைன் வில் பி ஃபேஸிங். ஸோ அதை வந்து பண்ணுறது வந்து அதுவும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அண்டு நாலாவது என்னென்னா டாக்ஸ், விச் இஸ் ஐ திங்க் இப்போ கூட வந்து டாக்ஸ் போயிட்டுருக்கு. But how fruitful? Talks is again a diversion strategy which Russia takes in order to buy time or to make things slow அப்படின்றது இருக்கலாம். ஸோ டாக்ஸ் எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் அட் திஸ் பாயிண்ட்னு தெரியல. பட் ஆனால் வந்து ஒன்ஸ் தி ரெஜிம் சேஞ்சஸ், Russia will have talks with bigger parties. When I say bigger parties like European powers and US கூட ஒரு டாக்ஸ் மாதிரி வச்சு they will do a proper settlement for the issue. ஸோ அது I think it will take some time. ஸோ meanwhile என்ன நடக்கும்னா crude prices will shoot up, which is a alarming situation. ஏன்னா வந்து க்ரூட் ப்ரைஸ் மேலே போச்சுன்னா உங்களுடைய பெட்ரோல் டீசல்லாம் ஏறும். இந்தியா மாதிரி கண்ட்ரியில் we are third biggest importer of crude. ஸோ நமக்கு பெரிய தலைவலி, எக்கானமி அடி வாங்கும், ஜிடிபி இதனால் பாதிக்கப்படும், இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், நம்மளுடைய காய்கறி விலைவாசி எல்லாம் கொஞ்சம் ஏறும். இதெல்லாம் ஒரு பெரிய தலைவலி. ஸோ யூரோப்புக்கும் பெரிய தலைவலி. ஏன்னா வந்து ரஷ்யா இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் த நேச்சுரல் கேஸ் அண்ட் க்ரூட் டு யூரோப், எஸ்பெஷலி டு ஜெர்மனி. ஸோ அவங்களுக்கும் வந்து ஹிட். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி யூரோப் இஸ் ஆல்மோஸ்ட் ரிட்டையர்டு பர்சன் மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் வந்ததுன்னா they are not prepared for that. Only they had to go back to US and find out a solution. Like Germany is finding out a solution with Qatar for the natural gas kalam, because Qatar is the number one producer of natural gas in the world, and the source avanga nariya irukku. So they have to go to Qatar. இந்த மாதிரிலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கும் the head of US. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரீஸ் which are pro-Russia அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் they are stuck in the diplomatic இதில். they can't do a non-alignment மாதிரி எதுவும் பண்ண முடியாது இப்போதைக்கு சுச்சுவேஷனில், because everybody wants US, but everybody doesn't want Russia. ரஷ்யா இல்லாமல் வாழ முடியும், பட் US எல்லாம் வாழ முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. that is also might change in future. ஏன்னா வந்து ரஷ்யா is showing some strong presence. முன்னாடி USSR இருந்தப்போ எப்படி ஒரு strong presence காமிச்சிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி presence they are showing with the help of China. If Russia maybe next 20 years they become a big economy like China, then it's a big threat to US, because it's impossible for China to bring down US. Maybe not only economically and as a superpower, China and Russia can bring down. So we have to wait and watch. Thank you very much for listening patiently for இவ்வளோ நேரம் நான் பேசினது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன டெவலப்மெண்ட் இருக்கோ அதை வந்து நம்ம பார்ப்போம். Thank you very much for listening.